அரசியல்வாதிகளை எப்படி சமாளிப்பீங்க? மனித உரிமை கமிஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாம் கட்டுப்பாடாச்சு, போலீஸோட எல்லாம் கையை கட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இப்போ எல்லாரும் தூங்கின பிறகு நாங்கள் வருவோம், எல்லாரும் எதுக்கு முன்னாடி போயிடுவாங்க. இப்போ வீட்டில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அவங்க தூங்கிடுவாங்க. காவல் மரணங்கள் வந்து எப்போ நடக்கும். போலீஸ்னு சொன்னால் பை டிஃபால்ட் குற்றச்சாட்டு மக்கள் சைட்லேருந்து என்னென்னா இல்லை இவங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம பார்க்குறப்போ இவன் இதை பண்ண போகிறான்னு தெரியும். நான் ஒரு தலைவர் சாவதுக்கு முன்னாடியே சொன்னேன், உனக்கு உயிர் ஆபத்து இருக்குடா அப்படின்னு. அவன் கேட்கவே இல்லை. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG Squad. இது வந்து சிட்டிசன் சீரிஸோட செகண்ட் எபிசோட். ஸோ இன்னைக்கு வந்து வி ஹேவ் டூ ஜென்டில்மென் ஹியர். ஒன் இஸ் கருப்பசாமி சார், former SI, Tamil Nadu Police, 40 years experience, and Shankaran sir, Deputy Commissioner of Police, again almost 40 years of experience. ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கப்போ அவங்களோட பர்சனல் கதையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. சங்கரன் சார் கிட்ட வந்து நம்ம நாட் ஜஸ்ட் அபவுட் போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து ஃபார் அ ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் ஒரு என்கவுண்டர் கேஸில் வந்து அவங்களே வந்து ப்ரிசன் போயிட்டுலாம் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி கூட பேச முடியும். இஸ் வெரி கேண்டிட் அபவுட் இட், அதெல்லாம் பேசினாங்க. பட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மெயினாக பேச போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 people வித் கம்பைன்ட் 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். 2 பேரும் 40 எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. என்னோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முக்கியமாக சில விஷயங்கள் பேச போகிறோம் சார். போலீஸை பற்றி மக்களுக்கு இருக்கிற கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் வந்து போலீஸோட வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, ஏன்னா மற்ற ஒர்க்குக்கும் உங்கள் ஒர்க்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி உங்களை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க. தென் வி ஆர் கோயிங் டு கோ டு போலீஸ்னு சொன்னால் வந்து ஃபினான்ஷியலாக ஒரு போலீஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதுவுமே ஒரு கொஸ்டின். பார்க்குறவங்க யாராவது போலீஸ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா ஹவு மச் கேன் ஒன் பர்சன் ஏர்ன். அப்புறம் வந்து இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் இருக்குது, அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மரணங்களை வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க, டாக்டர்ஸ் அண்ட் போலீஸ் வந்து மரணங்கள், அதுவும் நீங்கள் வந்து இன்னும் என்ன சொல்ல கொஞ்சம் கஷ்டமான மரணங்களை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, உங்கள் எப்படி ஹவ் யுவர் ஹார்ட் டேக்ஸ் இட் அப்படிங்கிறத பேச போகிறோம். தென் 6th பாயிண்ட் வந்து நம்ம வி ஆர் கோயிங் டு போலீஸாக நீங்கள் இன்றைக்கி 2 பேருமே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது மாறினா ஏதாவது நல்லா இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆஃப்டர் 40 years. அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் பாலிடிக்ஸ். இதில் வந்து பொலிட்டீஷியன்ஸ் ப்ரெஷர், பீப்புள் ப்ரெஷர்னு ரெண்டுமே நடுவில் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரே டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அது என்னன்னு பேச போகிறோம். அண்ட் ஃபைனலி வந்து நம்ம ஒரு சும்மா ஃபன்னாக வந்து தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு சிட்டி எது, எந்தெந்த சிட்டியில் வந்து க்ரைம் கம்மியாக நடக்கும், எங்கெங்கே அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எஸ் சார், ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கேட்குறது சார், உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தென் வி வில் கோ இன்சைட் த டிஸ்கஷன். ஸோ உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் வந்து கருப்பசாமி. எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம். ஓகே. நாங்குநேரி தாலுக்காவில் உள்ள சிறுவஞ்சலில் ஒரு கிராமத்தில் இருந்தாங்க, படிச்சிடலாம். அங்கே தான் எங்கள் சித்தப்பா வந்து 1972 வந்து காவல்துறையில் முதல்நிலை காவலராக சேர்ந்தார். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து காவல்துறை பணி மேலே வந்து ஒரு பயங்கர நாட்டம். நான் சின்ன வயசில் படிக்கும்போது வந்து எங்கள் ஏரியாவில் மிலிட்ரி கேம்ப் என்னதுன்னா அவங்க பின்னாடியே போயிட்டுருப்பேன். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா அதில் ஒரு தமிழ் இருந்தார் மிலிட்ரி மேன். அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து நாட்டை காக்கிறோம், இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 8th படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு ரைட் நம்ம போலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு. அந்த யூனிஃபார்ம் போடணும், நாமளும் இதுமாரி மிலிட்ரியில் யாராவது சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் அப்பே வந்து. அது என் சித்தப்பா வந்து அவர் போலீஸ் இருந்ததுனால அவர் என்ன பண்ணார், அப்புறம் அவங்க ப்ரொமோஷன் வந்து எஸ்ஐ ஆகிட்டாங்க. அவர் குன்றத்தூரில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் இருந்தார். ஸோ நாங்கள் சென்னை வரும்போது நாங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தோம். அப்போ வந்து போலீஸ் ஆகிடுதுன்னு எங்கள் சித்தப்பா என்ன பண்ணார், தம்பி நீ போலீஸில் சேர்ந்துரு அப்படின்னா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 1986 செங்கல்பட்டு ஈஸ்ட்லேருந்து எலிஜ்மெண்ட் ஆகிட்டோம். ஸோ அப்போ வந்து எம்ஜிஆரோட கவர்மெண்ட்டு, அதான் சார் சொன்ன மாதிரி வந்து எம்ஜிஆர் போலீஸ்னு சொல்லுவாங்கல்ல. எம்ஜிஆர் போலீஸ்னா அப்போ ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் நடந்திருக்குது. பெரிய ரெக்ரூட்மெண்ட் அது வந்து இப்போ 1000 பேர் தான் எடுக்கிறோம் நாங்கள். அப்புறம் பார்த்தா ஒரு சில பேர் 1986 வரும். அப்போ உடனே எல்லாமே 1000 பேர் தான். 1000 பேருக்கு வந்து 1 லட்சம் பேர் வந்தாங்க. 1000 போலீஸ் ஆக முடியும், அதுக்கு 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. அதுக்கு அப்போல்லாம் வந்து 8th பாஸ் தான் கேட்டாங்க அப்போ போலீஸில் காவல்துறையில். இப்போ 1000 வந்தாங்க. அதில் வந்து ஒரு 1500 பேர் தான் எடுக்கிறோம் நாங்கள். ஸோ எம்ஜிஆர் சிஎம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், சரி நிறைய பேர் ஏழைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 5000 பேர் 10,000 பேர் எடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ காவல்துறையில் நிறைய பேர் நட்டாங்க. அப்போ வந்து அப்போ போலீஸ்லாம் முன்னே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து ஒரு 5 போலீஸ் தான் இருப்பாங்க. ஒரு எஸ்ஐ இருப்பாங்க, ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, ஒரு 4 போலீஸ் இருப்பாங்க, ஒரு ரைட்டர் இருப்பார், அவ்வளோதான், ஸ்ட்ரென்த்தே கிடையாது.
அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் போட ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் க்ரைம்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நிறையா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் லிமிட்லேயும் நிறையா போலீஸ் வந்துட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் அதுக்கப்புறம் நாங்கள் ஆயுதப்படையில் இருந்தோம். அதுக்கப்புறமா லோக்கல் வந்தோம். 1980 லோக்கல் இருந்தோம். அப்புறம் சென்னை விமான நிலைய போலீஸ் இருந்தது. அதில் ஒரு ஏர்போர்ட்டு எப்பவுமே ஒன்வே அது ஆயுதப்படை, லோக்கல் போலீஸு, ஏர்போர்ட்டில் போனது அப்புறம் தான் வந்து லோக்கலுக்கு வெளியே வர முடியும். அப்போ ஸோ அப்போ ஏர்போர்ட்டில் எங்களுக்கு செங்கல்பட்டு ஈஸ்ட்டில் தான் இருந்தது. அப்போ பாதுகாப்பு பிரிவுலாம் இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்புறம் க்ரைமில் நாங்கள் வந்து ஒரு சில இன்வால்வ் நிறையா இருக்கும். ஒரு சில போலீஸ் வந்து இன்வால்வாக இருப்பாங்க. ஒர்க்கை வந்து எப்பவுமே வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு சீன் ஆஃப் க்ரைம் போனோன்னா வந்து நம்மளுக்குன்னு வந்து ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இருக்கணும். கரெக்டாக வந்து இது நடந்திருக்கு, இவன் தான் பண்ணியிருப்பான், அவன் தான் பண்ணியிருப்பான். நாங்களாம் ஒரு காலத்தில் சீன் ஆஃப் க்ரைமை பார்க்கும்போது சொல்லிடுவோம் இவன் தான் பண்ணியிருப்பான்ட்டு. ஒரு இடத்த பார்த்தோன்னே அவன் தான் பண்ணி. ஆமாம். எம்ஓ கிரிமினல்ஸ். எம்ஓனா 1/2 எப்படின்னா எப்படி ஃப்ரண்ட் டோர் வர்றது, பேக் விண்டோவில் எப்படி வர்றது, அந்த மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸ் சொல்லுவாங்க. எம்ஓனா மாடஸ் ஆப்ரண்டி. ஓகே. எப்படி வந்திருப்பான், எப்படி பண்ணியிருப்பான், அவனுடைய தொழில் நேச்சரா பண்ற நுணுக்கம் என்ன, எப்படி உள்ள வருவது, ஃப்ரண்ட் டோர் வருவான், பேக் டோர் வருவான், ரூஃப்லேருந்து இறங்கி வர்றது, இந்த மாதிரி செய்கிறவன் அதே தான் செஞ்சுட்டு இருப்பான். அதான் சொல்கிறாரு. அதுமாரி இருக்கிற கண்டிஷனில் நாங்களாம் க்ரைமில் நிறைய லாண்ட் ஆர்டர் க்ரைம் மாற்றி இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு நம்ம அலாரம் வச்ச வேண்டியதான். 6 மணி எழுந்துச்சி 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். டியூட்டி போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதோட எப்போ நம்ம வீட்டுக்கு வரேனே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ போலீஸில் வந்து இந்த டைம் லிமிட் இல்லையா சார்? ஒரு 24 hours 9 hours அப்படின்லாம் நோ சான்ஸ் இல்லை. நம்ம போவோம், நம்ம இருக்கும்போது நாங்களே வந்து எழுதும் போது நாங்கள் we are bound to do 24 hours தான். இது தெரிஞ்சுதான் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க? நாங்கள் வந்து விருப்பப்பட்டு இந்த யூனிஃபார்ம் போகணுன்னு அந்த வெறியில தான் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே, கிரேசி. ஏன்னா இன்னைக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறப்போ, இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இங்கே ரெக்ரூட் பண்ணுறப்போ பசங்க கேட்குறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் வரதே வந்து வேணாம், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன், வந்தாலும் வந்து எனக்கு வந்து 2 hours இருந்துக்கிறேன், 3 hours இருந்துக்கிறேன் அப்படிலாம் நெகோஷியேட் பண்ணுற இடத்துல டஃபஸ்ட் ஜாப். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போகணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வீட்டில் பிள்ளைங்களையும் ஒய்ஃபையும் எல்லாத்தையும் மறந்து தான் நாங்கள் வந்து பணி பெஞ்சிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பாதி பேர் நல்ல பேர் எடுக்கிறாங்க, இன்னொரு பாதி பேர் எடுக்காமல் இருக்காங்க. இது வந்து என்ன நம்ம ஹெட்ஃபேட் சொல்லணும் நினச்சிருது. நம்ம இப்போ நான்லாம் வந்து சங்கர் நகர் க்ரைமில் இருந்தேன், 2002 இருந்தேன். என் கூட பஞ்சாயத்து சரண் இருக்கான்னு சொல்லியிருந்தார். அவர் தான் எங்களோட பாஸ். அவர் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஆமாம், அவர் சாருக்கு ரைட் ஹேண்ட் பை சாருக்கு ரைட் ஹேண்ட். அவர் வந்து நான் இங்கே ஒரு ரீயூனியன் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார். உங்கள் 2 பேருக்கும் தெரியுமா ஈச் அதர்? தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் தான் என்ன கொண்டு போவார். ட்ரைனர் அவர் தான் வெட்டரன் ஆஃபீஸர். பஞ்சானா டிஸ்ட்ரிக்டே தெரியும். பஞ்சா தலைமை காவலர்லாம் தெரியும் அவர்கிட்ட. நாங்கள் 2 பேரும் சீன் ஆஃப் க்ரைம்லாம் போவோம். மேக்ஸிமம் என்ன கொண்டு போவார். பார்ப்போம், பார்த்தோன்னே தெரியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மர்டர் கேஸ் இதுமாரி நாங்கள் தான் போகிறோம். ஒரு இடத்துல என்ன பண்ணோன்னா, நாகப்பத்தூர் ஆற்று ஓரத்துலேருந்து ஒரு வந்து முகத்தெல்லாம் வந்து கல்லை வச்சு அடித்து முகமே தெரியல, கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாம். செதஞ்சிச்சு அப்படி வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ எந்த ஊரில் சார் இது? இங்கே சங்கர் நகர் லிமிட்டில். சங்கர் லிமிட்டில். ஸோ நான் தான் போகிறேன். 2016 நடந்தது. நான் தான் போகிறேன் ஃபஸ்ட்டு. சின்ன இங்கே தான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஆனால் நம்ம நிறைய கவுன்சிலர்லாம் நம்ம ஃபிட்டாக இருப்பாங்க எப்பவுமே. நம்ம லிங்க்கு தகவல் சொல்கிறது ஃபோன் பண்ணி சொல்கிறாப்பா இதுமாரி இருக்காங்களான்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்க்குறோம். ஃபேஸ் எதுவுமே தெரியல. கொஞ்சம் அந்த மெடியெலாம் வந்து இந்த குளத்து வேலை செய்கிறாங்கல்ல, அது பெரிய ஆள் அந்த மாதிரி பாடி வியூ தெரியுது அந்த பக்கம்லாம். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக கவுன்சிலருக்காக ஃபோன் அடிக்கிறோம். ஏசி ஃபோன் அடிச்சிட்டோம். ஏசி வந்துட்டாங்க, போட்டாங்க. அன்பு சார் தான் அப்போ வந்து ஜெய்சார் இருந்தாங்க அப்போ சவுத்தில். அவரும் வந்துட்டார். டாக்ஸ் கூட வந்துருச்சு. டாக்ஸோட ஓடி போய் நின்றுச்சு ஒரு இடத்துல. ஏரிக்கிறல தாண்ட முடியாமல் அப்படி நின்றுச்சு. இப்படி போயிட்டுருக்கு. எல்லா கவுன்சிலருக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டேன். 21 கவுன்சிலர் நானே ஃபோன் அடித்தேன். நம்ம ஏரியாவில் உள்ள பையன்மா இருக்கிறான், நீ வானா. அவன் என்ன பண்ணால், அண்ணா வெளியே இருக்கேன், 5 பேர் அனுப்பிச்சி விட்றான். ஒவ்வொரு ஆளாக அனுப்பிச்சு பார்த்துட்டு ஒரு தான் வந்து என்கிட்ட சொன்னான், ஆனால் இது கொத்தனார்ண்ணா இருந்தால இறந்ததே யாருன்னு தெரியல. கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் வந்து லோக்கலில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் செட் பண்ணுறது, கார்டிலேஷன் வச்சா தான் வி கேன் கெட் த இன்ஃபர்மேஷன்ஸ். அதை வச்சு அவர் வாங்கியிருக்காரு. இறந்தவர் வந்து ஃபஸ்ட் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அக்யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆமாம், அதுக்கு இவன் ஏன் சாவு காரணம் யாரோட நேம் தெரியாமல் நம்ம எதை பார்க்குறது? ஃபஸ்ட்டு யார் இறந்துருக்கு, யார் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் அந்த எல்லாத்தையும் பார்த்து கூப்பிட்டுக்கிட்டு காலரில் அந்த மார்க் டேட்டு மார்க் இருக்கும் காலரில், எந்த இதில் தச்சிருக்கான், தச்சுருந்தா அந்த அங்கே போய் விசாரிச்சு. ஆமாம், விசாரித்து இந்த சட்டை யார் கொடுத்தா, பேர் நம்பர் எழுதியிருப்பான், பேர் எழுதியிருப்பான். அதை வச்சு அப்படியே அது அப்படி இன்வெஸ்டிகேஷன் போகிறது. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டு ஆகுது வந்து இவன் தான் இருப்பான்ட்டு. சரி போட்டோ டிஃபால்ட்டுன்னு ஃபோட்டோ எடுத்து
உடனடியாக கலர் பிரிண்ட் போட்டு ஒவ்வொரு போலீஸ்டாக கொடுத்து எல்லா இடத்துலையும் ஒயின் ஷாப் பக்கத்தில் காட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஒயின் ஷாப்பில் காட்டினா சொல்லிட்டான் அவன் பாண்டவங்களை மேய்ச்சி தான் இறந்துட்டாருன்ட்டு சொல்லிட்டான். பாடியை வச்சு அவன் சொல்லிட்டான் அவனுக்கு க்ளீனாக அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்பப்போ இவன் 5 மணிக்கே குடிக்க ஆரம்பிச்சிடான் போது இதை. ஓகே. இவன் என்னன்னா இவனுக்கு வந்து மேஸ்திரி வேலை செய்கிறான், கொளுத்து வேலை செய்கிறவர்கிட்ட வந்து கான்ட்ராக்டில் இருக்கான், கல்யாணம் 2 பசங்க இருக்குது. இப்போ வேறு ஒரு லிங்கில் வந்தோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்டிக்கிறாங்க. ஒய்ஃப். ஆமாம், ஒய்ஃப் வந்து கண்டிக்கிறாங்க, தகராறு ஆகுது, பிரிஞ்சிடுறான். திருப்பி ஒரு நாள் வரான் அகைன்னு திரும்பி சண்டை போடுறான். வீட்டில் யாருமே இல்லை, சண்டை போடாமல் போயிடுறான். அவங்க அக்கா சொல்கிறா பையன் அவங்க தம்பிக்கிட்ட, என்னடா மாமா வந்தார் இதேமாரி சண்டை போட்டு போகிறாரா, என்ன வந்து நான் இப்போ வரேன் பாரு உனக்கு கொலை பண்ணிடுன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா. அப்படியே சொன்னார். எப்படி போகிறாருன்றான். இப்படி தான் போகிறாருன்றான். 2 வீலர் எடுத்துன்னு போகிறான் நேராக. 2 வீலர் எடுத்துன்னு போய் திருப்பி கூப்பிட்டாரான் ஏற்றி. மாமா பேசுகிறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே தகராறு அவனுக்கு. சரி இவன் என்ன நினைக்கிறான், அவன் சொல்கிறான் உன் தங்கச்சி என்னை வெட்டிடுவான்றான், உங்கள் அக்கா என்னை வெட்டிடுவேன், ஒரு நாள் தான் டைம்ன்றான். சரி சமாதானம் பண்ணி சரி வா அதெல்லாம் பேசாத வா போகலான்னு சொல்லி திருப்பி வண்டியில் எடுத்துன்னு போயிட்டு நேராக போய் அனாபுரத்தில் ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி வாங்குறானுங்க. 2 பேரும் ஆத்தோரத்தில் போய் 2 வாரம் போய் தண்ணி அடிக்கிறானுங்க. இவன் இந்த பக்கம் உட்காந்து தண்ணி அடிக்கிறான், அவன் அந்த பக்கம் தண்ணி அடிக்கிறான். இவன் இப்படி கிளாஸ் அடிச்சுட்டு இப்படி அடித்த உடனே நம்ம அவன் கல்லுத்துக்கு நேராக போகிறான், தள்ள டமால் போடுறான். அதை ஸ்பாட் அவுட் ஆகும். அவ்வளோதான், ஆள் தெரிஞ்சிச்சு. எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கல்யாண்குமார் தான் டிசி இருந்தாங்க அப்போ வந்து. அவரும் வந்துட்டார், ஸ்டேஷனில் இருக்கார். எப்போ என்னப்பா செத்துனா எப்படிப்பா பிடிக்க போகிறீங்கன்னாரு. இருக்குதுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கந்தவேல்னு ஒரு கான்ஸ்டபிள் இருந்தார். அவர் நான் கூப்பிட்டுட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தோடனே நம்ம எப்படி தான் போனோடனே பசங்களோட இவனா எப்படா இருக்கீங்க அப்படின்னு இந்த சாக்லேட்லாம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் என்னடா எங்கடா மாமாங்கடா அப்படின்னா. மாமா செத்து போச்சுன்னா. இவனுக்கு தெரியாது, இவ்வளோண்டு போய் தான் எப்படா செத்துச்சுன்னா இங்கே தான் அடிச்சுது, அடித்து கூட்டின்னு போயிடுச்சு, இந்த கும்பல் அடித்து வண்டியில் எடுத்துன்னு போயிடுச்சு, மாமா எடுத்துன்னு போயிடுச்சுன்னா. நம்ம போலீஸ்லேருந்து தெரியாது, அவனா சின்ன பிள்ளைங்க அவனுக்கு. அப்படியே நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி திருப்பி டிசிகிட்ட போனோடனே இந்த பசங்களாம் கூப்பிட்டு எங்கள் ஃபேமிலியோடனே. அப்புறம் யார் பேசணும்னு சொன்னால் அவங்க அண்ணன் தம்பி தான். தம்பி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான், தெரிஞ்சிச்சு இவன் தான் கூட்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை உட்கார வச்சு அவரை வந்து அடிச்சு கேட்குறப்போ பையன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு ஃபோனில் இருந்து வரான். செங்கல்பட்டு பரநூறு பிரிட்ஜாண்ட போய் நின்றுட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபோன் வாங்குறான். அவன்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணி தரேன். நான் வாங்கிட்டு நான் இதேமாரி நான் ஊருக்கு போகிறேன், கடலூர் போயிடுறேன், என்னை யாரும் தேடாதீங்க போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போயிட்டே இருக்கிறான். இவனை ட்ரேஸ் பண்ணி நாங்கள் போனோன்னா இவன் வந்து மாமண்டூர் பக்கம் இருக்கிறான். அந்த ஃபோன் கொடுத்தவன் சார் இதேமாரி நான் பரநூறு இல்லை இந்த செக் போஸ்ட்டில் அது அவசரமாக வந்தான், ஒரு ஃபோன் பண்ணி தரேன்னா 2 நிமிஷம் தரேன்னா கொடுத்தேன், பண்ணிட்டு போயிட்டான் சார் அப்படின்றான். அதுக்கப்புறம் பிடிச்சி அப்புறம் ஒத்துக்கிட்டான் அப்படியே வந்து இதான் பண்ணான்னு சொல்லிட்டு. சார் நான் உங்களை பற்றி கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்கு நீங்கள் அதில் ஊறி போயிருக்கீங்க. உங்களை பற்றி எனக்கு நான் வந்து என் பேர் டி சங்கரன், என் நேட்டிவ் வந்து அருப்புக்கோட்டை, ஃபாதர் வந்து துரைராஜ். இது ரிட்டையர், அவங்க வந்து மிலிட்ரி மேன். எங்கள் அப்பா ஃபாதர் வந்து சுவேதர் மேஜராக இருந்தார். நீங்கள் எந்த ஊர் சார்? நான் அருப்புக்கோட்டை தாங்க, அருப்புக்கோட்டை, நேட்டிவ் அருப்புக்கோட்டை. என் அண்ணனும் எட்வர்டு அவரும் மிலிட்ரி, என் தம்பி துரசிங்கன் இருக்கான் அவனும் மிலிட்ரி, அண்ட் இமானுவேல் இருக்கான் அவனும் மிலிட்ரி, எல்லாமே மிலிட்ரி. இப்போ நான் ஒருத்தன் இதில் போகலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்து காலேஜ் 84ல் முடித்தோம். நான் வந்து அப்சா காலேஜ் திருப்பத்தூரில் முடிச்சுட்டு அப்போயே நான் என்சிசியில் இருந்தேன். எனக்கு அப்போயே ஒரு எஸ்ஏ ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு வெறி, எப்படி எஸ்ஏனா எப்படி நடப்போம்னு சொல்லி நானும் ராமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். இல்லை எது உங்களை வந்து இது தூண்டுது சார்? எனக்கு வந்து நீங்களும் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் எப்படின்னா சுந்தராஜன் ஏடிஎஸ்பி சுந்தராஜன், ஸ்வாட் சுந்தராஜன் சொல்லுவாங்க அவரை, ஸ்வாட் சுந்தராஜன் சொல்லுவாங்க. அவர் வந்து அவர் பார்க்கும்போது அவர் சிவாசியில் இருந்தார். அவரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் அவரே மாதிரி ஆகணும், இன்னும் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் தான் நானும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி எனக்கு. அவர் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார். அவர் பேர் காந்தி தாத்தான்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் காந்தி தாத்தான்னு சொல்லுவார். அது மாதிரி பேர் எடுத்தவர் ஆனஸ்ட் ஆஃபீஸர். அதே மாதிரி வரணுமே, ஆனஸ்ட் ஆஃபீஸர், ஆமாம், மக்கள் வந்து மதிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த வெறியில் தான் நானும் வந்து 84ல் முடித்தோம். காலேஜ் அப்சாவில் முடித்தோன்னா அப்ளிகேஷன் போட்டோம், அதெல்லாம் ஓடலாம் வந்தோம். இப்போல்லாம் நாங்கள் வந்து என்ன அப்போ தான் ஓட ஷூ கூட எங்களுக்கு ஷூ போட்டு ஓடணுமான்னு தெரியல எனக்கு. என்சிசியில் இருந்தாலும் பட் ஓடிடலாம்னு சொல்லி போய் நான் மதுரையில் போய் செலக்ட் ஆனோம். ஓடி போய் விழுந்து செலக்ட் ஆகிட்டு அப்புறம் ட்ரைனிங் மொத்தம் எங்கள் இதில் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 980 பேர் இருப்பாங்க டோட்டலாக. 87 87 பேட்ச் எஸ்ஐஸு, டைரக்ட் எஸ்ஐஸ் எல்லாம். ஒரு குரூப் ஒரு செட்டான போர்ஷன் வந்து வெள்ளூரில் நடந்துச்சு, ஒரு போர்ஷன் வந்து மெட்ராஸ் நடந்துச்சு, அவனோட ஒரு போர்ஷன் வந்து பட்டாலியனில் டிஎஸ்பி ஆவடியில் நடந்துச்சு. இது மாதிரி பிரித்து ஒரு 1 இயர் கோர்ஸ் எங்களுக்கு எல்லாத்துக்கும் 1 இயர் முடித்தோம். ட்ரைனிங் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எஸ்ஐ போஸ்டிங் எனக்கு வந்து திருவான்மியூர்,
சென்னை திருவான்மையூர் ப்ரோ எஸ்ஐ வரும். நீங்களும் அதே எம்ஜிஆரோட போலீஸ் ஆமாம், அவங்க அவர் இருக்கும்போது நாங்களும் வந்து ஓகே சிஎம் இருக்கும்போது நாங்களே 87ல் 84ல் அப்படியே 3-4 தடவை தள்ளி போய் 87ல் நாங்கள் ட்ரைனிங் முடிக்கிறோம். வந்து திருவான்மையூரில் ஆட்டோ சங்கர் அந்த இது முடிஞ்ச பிறகு ஓகே வந்து முடிச்சு நாங்கள் ப்ரோ எஸ்ஐ ஜாயின் பண்ணுறேன். அப்போ எனக்கு ராஜகோபால்னு இன்ஸ்பெக்டர் இருந்தார், சின்னசாமின்னு எஸ்ஐ, அவங்கள்ட்ட நான் ப்ரோ எஸ்ஐ ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஜாயின் பண்ணி அங்கே இருக்கும்போது அந்த எல்லாம் அவட்டெல்லாம் என்னென்ன பண்ணோம். அப்போ அங்கே வந்து 174 அடிக்கடி நிறையா வரும். 174னா நம்ம சந்தேக மரணம்னு சொல்லுவோம்ல, 174 போடுவாங்க. அது போட்டு அந்த கடல் பீச் பக்கம் இருக்கிறதுனால நிறையா வரும். அதில் அதுக்கு கேஸ் சிடி ஃபைல் எப்படி எழுதுறது எல்லாம் நாங்களே எழுதணும். அப்போ பீச் கிட்டங்கிறது இறந்து போய் உடல் வந்து சேரும். அதுக்கு வந்து எப்படி என்ன போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, என்ன எப்படி சிடி எழுதணும், எப்படி எழுதணும் எல்லாமே ஹேண்டாக நாங்கள் எழுதணும். ப்ரோ எஸ்எஸ்லாம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணாங்கன்னா ஹேண்டில் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எழுதி வரும். அதுக்கு வந்து ஒரு 188 சேட்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், அவர் தான் சொல்லி கொடுப்பாரு எங்களுக்கு. இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம். அது சொல்லி கொடுத்தது தான் நான் எங்களுக்கு வந்து நாங்கள் அப்படியே எல்லாத்துக்கும் சொல்லிகிட்ருக்கோம். முடித்தோம். அதை முடித்தோன்னா அப்புறம் ஆதம்பாக்கம் வந்தோம், அண்டு விருகம்பாக்கம் அங்கே ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் நாங்கள் கடலூர் போனேன். கடலூர் தான் 92ல் போகிறேன். நெல்லிக்குப்பத்தில் சர்வ் பண்ணுறேன். அங்கே ஜாங்கிட் எஸ்பி இருந்தார். அங்கே ஜாங்கிட் எஸ்பி ஐபிஎஸ் டிஜிபி இப்போ ரிட்டையர்ட் ஆகிறார். அவர் அங்கே அவங்க எஸ்பியாக இருக்கும்போது நான் அங்கே நெல்லிக்குப்பத்துலேருந்து குள்ளஞ்சாவடிக்கு போகிறேன். குள்ளஞ்சாவடியில் இருக்கும்போது தான் ஒரு ஃபயரிங் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபயர் பண்ணுறோம். அங்கே ஒரு மாப் அட்டாக் பண்ணுறாங்க ஸ்டேஷனை, போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ அட்டாக் பண்ணும்போது ஃபயர் பண்ணுறோம். அதில் ஒருத்தர் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு அப்போ ஒருத்தர் நீங்கள் இப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணலைன்னா அவங்க வந்து உங்களை வெட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒரு மாப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. எதுக்கு அந்த மாப் அட்டாக் பண்ணாங்க? மாப் வந்து உள்ளே வந்து சாராய அக்யூஸ்ட் நான் 8 பேர் வச்சுருக்கேன் உள்ள. கள்ளசாராயம் கள்ளசாராயம் வைக்கிறது அப்போ வந்து பெரிய அஃபென்ஸு. இப்பயும் அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போவும் பெரிய அஃபென்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து அடக்கி வச்சுருக்கோம், உள்ளே வந்து லாக்கப்பில் வச்சுருக்கோம். அந்த லாக்கப்பில் ரெஸ்கியூ பண்ணுறதுக்காண்டி மாப் வராங்க. ஒரு டிராக்டரில் ஒரு 50 பேர் 70 பேர் மாப். என்ன சார் ஒரு சினிமா சீன் மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னது ஒரு சினிமா மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஒரு சினிமா மாதிரி. இப்போ 90 இது வந்து நான் சொல்கிறது வந்து 92ல், இது 92ல். அப்போ சமுட்டி அது ஒரு ஊர், அந்த வில்லேஜ் ஊர் இருக்குது அந்த ஏரியில், கடலூர் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜ். வராங்க ரெஸ்கியூ பண்ண வராங்க. ரெஸ்கியூ பண்ணும்போது நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், தடுக்கிறோம். எங்கள் போலீஸ் இருக்கிறாங்க பண்ணுறாங்க. அப்புறம் ஃபயரிங் ஆகுதாங்க. ஃபயரிங்கில் அவருக்கு அடிபட்டுருது. அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் எய்டில் அவருக்கு வந்து ஒன்றும் முடியல, அங்கேயே இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க இறந்தவங்க உறவினர்லாம் வாங்குறாங்க, பாடி வாங்க மாட்ட சொல்கிறாங்க. அப்புறம் பேசி வாங்கிட்டு பாடியை போச்சு வச்சுட்றாங்க. திருப்பி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. கோர்ட்டில் ஃபைல் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணோம், எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இந்த இறப்பில் சொல்கிறாங்க. திருப்பி ரீபோஸ்ட் பண்ணும்போது கோர்ட்டு போய் ஆர்டர் வாங்குறாங்க. ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கும் பண்ணுறாங்க. பண்ணி அது வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எதனால என்ன சந்தேகம் இருக்குங்கிறாங்க? அடிச்சு கொண்டாங்க. இப்போ ஷூட்டிங்கில் இறங்கல அவர். நீங்கள் வந்து தற்காப்பில் சுடலை, நீங்கள் அடிச்சு அதுக்கப்புறம் செட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க எங்களுக்கு கொண்டு பண்ண. இல்லை அப்படி இல்லை நாங்கள் சொல்லியிருக்கோம், அது ஏற்றுக்கல. அவங்க இதெல்லாம் பப்ளிக்கெலாம் சொல்கிறோம், ஏற்றுக்கல. சரி அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறம் வந்து இப்போ எங்களுக்கு எங்கள் மேலே பண்ணதுக்கு காவலர் அடிபட்டதுக்கு எனக்கு அடிபட்டதுக்கெல்லாம் வந்து வழக்கு போய் செஞ்சுருக்கு. அவங்கள இப்போ தரப்புலையும் வழக்கு செஞ்சுருக்காங்க. 2 பேர்த்துக்கு கவுண்டர் கேஸ் சொல்லுவாங்க. போத் கேஸு சிபிசிடி விசாரிக்கலாம்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் போடுறாங்க. அது மாதிரி ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டு கேஸ் விசாரிக்கிறாங்க. இந்த கேஸு விசாரித்து கடலூர் கோர்ட்டில் வந்து வருது. இது கேஸு வந்து ஒரு 5-6 ஜட்ஜ்மெண்ட் தள்ளி ஒரு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு? இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐ எனக்கு. இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சிட்ரஸ் இருந்தார், அவருக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்குறோம். நாங்கள் 2 பேரும் லைஃப் கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. எங்கள் 2 பேத்துக்கும் ஆயுள் தண்டனை. அப்படின்னா 14 வருஷமா? ஆமாம், 14 வருஷம் லைஃப். அவ்வளோதான் 14 இயர்ஸ் கணக்கு. பட் அந்த மாதிரி நேச்சர் ஆஃப் இதை வச்சு 10 வருஷம் 12 வருஷம் வரலாம். ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அந்த கேஸ் வந்து அக்யூல் பண்ணிட்டாங்க. நாங்கள் போட்ட கேஸ் அக்யூட்டில், அவங்க போட்ட கேஸு கன்விக்ஷன். எங்களை கொண்டு போகிறாங்க, வெள்ளூர் போனாங்க. வெள்ளூர் போயிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். அப்புறம் இந்த ப்ரொலாங் ஆகுது, பெயில் வாங்குறதுக்கு அங்கே தள்ளி போய் ஒரு 8 மாதம் நாங்கள் வந்து வேலூரில் இருக்கோம். அப்புறம் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வரோம். அப்புறம் நாங்கள் பெயில் வாங்கிட்டு அப்போ டேட்டுன்னு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரிபியூனல்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ அதான் சேஃப்கார்ட் பண்ணிச்சு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை. அவங்கள்ட்ட போய் ஒரு ஃபைல் பண்ணும்போது கோர்ட்டில் ஃபைல் பண்ணோம். எங்களுக்குன்னா அப்போ ஆஃபீஸர்ஸ் ஹெல்ப் பண்ணது வந்து சைலேந்திர பாபு டிஜி சார் இருக்கார். அப்போது அவர் அண்ட் ஜாங்கிர் சார், அவர் வால்டர் டிஜி சார், சுனில்குமார் டிஜிபி, அப்புறம்
ஐஜி பொன்மாணிக்கவேல் இப்போ இருக்கார்ல, இவங்கெல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சார் இப்போ ஒரு போலீஸ் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ளே போகிறாங்கங்கிற பட்சத்தில் உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரீட் பண்ணுவாங்களா? நோ எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இல்லை. நம்ம கன்விக்ஷன் சொல்லி போகும்போது என்ன ஆச்சு, கன்விக்ஷன் என்ன, லைஃப் கன்விக்ஷன். ஸோ இது ஏர் த ஒயிட் ஷர்ட் ஒயிட் ஹவுஸ். கன்விக்ஷனாலே ரிமாண்ட் பிரிசனர் தனி. ஜெயிலுக்குள்ள வந்து ரெண்டு இருக்கு. ஆமாம், ரிமாண்ட் பிரிசனர்னா நீங்கள் 15 நாளுக்குன்னு போடுவோம், அப்புறம் பெயில் வந்துடுவீங்க. இது வந்து ட்ரையல் நடத்தி கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிமாண்ட்ல போனா ட்ரெஸ் நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கலாம், கன்விக்ஷன் போனா தான் ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க. ஓகே, யூனிஃபார்ம் அவங்களுக்கு இந்த கைதி நம்பர் தண்டனை கைதி ஆயிடுறாங்க. அப்போ தண்டனை கைதின்றவங்க என்னென்ன கொடுக்கணுமோ அவங்களாம் கொடுத்து அவங்கள அனுப்புவாங்க. இந்த வாழ்க்கையில் ஸ்ட்ரகிளிங்னா, வாழ்க்கையை மறக்க முடியாத போலீஸில் என்ன எல்லாமே ஸ்ட்ரகிள் தான். எதையும் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் நைட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா லாக்கப்பு க்ளீனாக வச்சுட்டு போகணும். யார் உள்ளே வச்சுட்டு போனால் என்ன ஆகும், எனிதிங் ஹேப்பன்ட். எனக்கு புரியல சார், லாக்கப்பை க்ளீனாக வைக்கிறதுனா யார் இருக்கிறதா ரிமாண்ட் பண்ணிடணும் அக்யூஸ்டை. நீங்கள் யார் கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருக்கக்கூடாது. இப்போயும் அன்னைக்கு வந்து டிஸ்போசல் பண்ணிடணும். அவனை வெளியே எடுத்து ரிகவரி பண்ணி ரிமாண்ட் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் வந்து லாக்கப்பில் வைக்கிறீங்கன்னா அவனை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஆளை கரெக்டாக வச்சுட்டு போகணும். ஒரு கேட்டகருக்கு 4 பேர் இருக்கணும். 4, ஒரு எஸ்ஐ, ஒரு ஏடு, 2 போலீஸ். ஸோ ஒருத்தங்களை நீங்கள் லாக்கப்பில் வச்சிங்கன்னா 4 பேர் வந்து அது இருக்கணும். ஸோ வீட்டுக்கு போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு அப்படி இல்லாதம பார்த்துக்கிறது. ஸோ அவங்க ஒன்று கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அவங்கள விட்டுருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். பண்ணாதான் நீங்கள் சேஃபாக நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் வீட்டில். இல்லைன்னா மைண்டில் அது ஓடிட்டு இருக்கும். ஆனால் கோர்ட்டில் கொண்டும்போது நிறைய இடர்பாடு, சார் சொன்ன மாதிரி நிறைய இடர்பாடுலாம் இருக்குது கோர்ட்டில். உடனே வந்து நம்ம கொடுத்து எடுத்து போக முடியாது. அவங்கள ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கவரி பொருள் ரெக்கவரி பண்ணுற அந்த இது ஃபார்மாலிட்டி இருக்குது, அதையும் ரெக்கவரி பண்ணணும். ஸோ மேஜிஸ்ட்ரேட்டு திருப்பி நைட்டு சார் சொன்ன மாதிரி நைட்டு லாக்கப்பு காவல் மரணங்கள் நடக்கூடாதுன்னு நினச்சா ரிமாண்ட் பண்ண சொல்லுவாங்க ஆஃபீஸர்ஸ்லாம். ஆனால் வந்து சூழ்நிலை என்ன பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த டைம் நைட்லாம் எட்டுனா வராங்க, நாளைக்கு காலை எட்டுனான்றாங்க. அவர் நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போகிறீங்க, பிடிச்சிட்டு மாறன்னு சொல்லிடுவார். நைட்டில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ திருப்பி உனக்கு வந்து இன் பண்ணணும். அப்போ என்னாச்சு, மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி ரெக்கார்ட் ஆக்கி உள்ளே இருக்கான். ஸோ நீங்கள் அதை வந்து ப்ரீஷியஸாக ரொம்ப கான்சியஸாக பார்க்கணும். இஃப் எனிதிங் ஹேப்பன், ஓகே சார், பின்னாடியே வந்து கம்பி இருக்குது. ஸோ அதை நம்ம நினச்சி தான் நம்ம எல்லாமே வேலை பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ஜெயில் இருக்குது, பின்னாடியே வந்து லாக்கப் இருக்குது. நமக்கு உட்கார இடத்துலையே எஸ்ஐக்கு உட்கார இடத்துக்கு பின்னாடியே வந்து லாக்கப் இருக்கும். ஸோ அந்த கான்சியஸோடு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், வேலை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ இந்த வழிமுறைகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் நைட் ரவுண்ட்ஸ் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ரவுண்ட்ஸ் வரும் எங்களுக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷனாக போவோம். லாக்கப்பில் இருந்தானா என்ன பண்ணுறான் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுவான், அக்கம் பக்கத்தில் அசால்ட்டாக இருப்பான். இந்த டாயில் இங்கே வச்சு கட்டி வச்சுருப்பான். டாயில் என்ன இருக்கும், கம்பி இருக்கும். அவன் மனம் எந்த நிலையில் இருப்பான். நம்ம இருக்கிறவன் வந்து என்ன நம்ம உள்ளே போட்டுருவாங்களோ, ஜெயில் போட்டுருவானோ, அங்கே போனோம், அந்த நிலையில் இருப்பான். நம்ம வந்து என்ன இருப்போம், ரிமாண்ட் பண்ணலாம் இருப்போம். அவன் வந்து எஸ்கேப் ஆகணும் அந்த நோக்கத்தில் இருப்பான். இல்லாட்டி நம்ம தனத்தானே இதை வருத்திக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லாமல் பார்க்குறதுக்கு தான் நம்மளுடைய போலீஸோட தலையாக காரணம். அதை நம்ம பார்க்கணும். சார், இப்போ வந்து உங்கள் 2 பேரோட லைஃப்பையும் கேட்குறப்போ உங்களோட ஸ்டோரியில் வந்து கேசஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலி வந்து எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க? ஏன்னா உங்களோட சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்து போலீஸாக இல்லாமல் இருக்கிறவங்களோட ஒய்ஃபு, குழந்தைங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. யார் வேலைக்கு போனாலும் போகிறது ஒரு 9 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு 6 மணிக்கு வருவாங்கன்னு நம்ம ஊரில் ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்க. ஐ திங்க் டாக்டர்ஸ் அதே மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறப்ப ஃபேமிலி வந்து எப்படி இதை பார்த்துக்கிறாங்க? இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்குது, அதை பேசி இது பண்ணிக்கிறோம். முன்னுள்ள காலத்துலாம் ஃபோனே கிடையாது. ஆமாம், 1986 அப்போல்லாம் வந்து நாங்கள் போயிட்டோன்னா, நான்லாம் வந்து திருப்பாலைவனம்னு ஒரு ஊரில் வேலை செஞ்சுருந்தேன், பொன்னேரி தாண்டி. அங்கெல்லாம் போனால் 1.5 நாள் வர்றதுக்கு. நம்ம வீட்டுக்கு நம்ம எப்போ வரோமோ அப்போ தான் ஓகே வர்றோம். இப்போ அன்றைக்கி ஃபுல்லாக வர்றதுக்கே காலையில் கிளம்புனோன்னா நைட் ஆகிடும். நைட் ஸ்டே பண்ணிட்டு அதோட காலை போனால் அதோட திருப்பி 1.5 நாள் கழிச்சு ரிட்டர்ன் வர முடியும், 3 நாள் கழிச்சு. இப்போ வீட்டில் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, யோசிப்பாங்களா? போலீஸை போய் கல்யாணம் பண்ணிட்டு அது அவங்ககிட்ட அவங்களுக்கு எப்படின்னா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, நம்மளோட இருக்கணும்னு நினைப்பாங்க. எல்லா வரும்போது போலீஸ் கல்யாணம் எஸ்ஏன்ட்டாரு, போலீஸ் இருக்காங்கன்னு வந்துடுவாங்க. போலீஸ் வெளியே பார்க்கும்போது அக்கறை பச்சை மாதிரி போலீஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி. உள்ளே வந்த பிறகு கஷ்டங்கள் வந்து நிறைய இருக்குது. இப்போ எல்லாரும் தூங்கின பிறகு தான் நாங்கள் வருவோம் டியூட்டி முடிச்சு. ஆமாம், எல்லோரும் எதுக்கு முன்னாடி போயிடுவோம் நாங்கள். இப்போ வீட்டில் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இருந்து 2 பாப்பா இருக்காங்க, சரண்யா அண்டு சௌமியா. ஒரு அம்மா வந்து டாக்டர், ஒரு அம்மா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது வரும்போது காலேஜ் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அவங்க தூங்கிடுவாங்க.
காலை 7 மணிக்கு போயிடுவோம் ரோல் கால் எடுக்கணும். அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணால் 7 மணிக்கு ரோல் கால்னு ஒன்று இருக்கேன். இவங்க எல்லாத்தையும் ரோல் கால் வச்சு பார்க்குறது 7 மணிக்கு. அப்போ எல்லாம் வந்து எப்போ 6 மணிக்கு ரெடி ஆகி விடையாந்துடணும். ரோல் கால் முடிச்சுட்டு சாப்பாடு அங்கேயே மதியம். Station. ஆமாம், வர முடியாது, தூரமாக ஒருத்தருக்கு வீடு தூரமாக இருக்கும். எங்கடா இங்கே ஒரு வாங்கி சாப்பிட்டுக்கலாம்டா, அங்கேயே சாப்பிட்டுவாங்க. நைட்டு தூங்க போறது சும்மா ஒரு தோராயமா ஒரு 11 போலீஸ் வந்து இப்போ night நீங்கள் தூங்குறது. நைட்டு நீங்கள் 10 மணிக்கு நீ வெளியே கிளம்பணும்னு போகும்போது தான் ஒரு அடிச்சுட்டு மணி உடச்சு வருவான். சராசரியா ஒருத்தவங்க எத்தனை மணிக்கு தூங்குவாங்க ஒரு போலீஸ்? 11, 12 வீடு போனீங்கன்னா பாருங்க 5, 6 மணி நேரம் தான். எந்திரிக்கிறது 6, 7 மணி ஸோ ஒரு போலீஸ் வந்து அவங்களோட வாழ்நாள்ல 6 மணி நேரம் 6 தூங்குறது தான் மேக்ஸிமம். மேக்ஸிமம். மேக்ஸிமம் கஷ்டம். அதுவே எனக்கு கஷ்டம். அம்மா ஒரு நாள் இதுல வேற- குறைஞ்சபட்சம் இதுல ஒரு வேற 4 மணி night- நேரம் தான் தூங்க முடியும். 4 மணி நேரம் அவ்வளோதான். அதுக்கு மேல இதில் தூங்க வேற முடியாது. நைட் டவுன்ஸ்னு போட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு கூட கஷ்டம் தான் அவருக்கு. அப்போ நைட் டவுன்ஸ்னால் நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது நைட் டவுன்ஸில். நீங்களாம் போய் நைட்டில் 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் சுற்றுவீங்கலாம். போலீஸ் பிடிச்சாங்கன்னா அங்கே திட்டுவீங்க எல்லாரும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க போலீஸ்லாம் நைட் ஹவர்ஸில். அந்த சரியாக சுற்றுறவங்களுக்குலாம் பிடிச்சி வேலை பண்ணாலும் ஏன்னா பேர் யார் கெட்ட பேர்? போலீஸ்க்கு கெட்ட பேர். ஏதாவது பிடிச்சி வச்சுருப்போம், நைட்டில் தண்ணி அடிச்சிருப்போம், அவன் கூட்டு வந்து லாக்கப் வைப்போம். அங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார் ரெஸ்பான்சிபிள்? அதனால் வந்து போலீஸ் இதுக்கடா. சரி, எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, எனக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து இன்னும் பெட்டராக மேனேஜ் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப வேலை வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன், எல்லாருமே மனுஷங்க கடைசியில், அப்புறம் இவ்வளோ ப்ரெஷர் வந்து எப்படி ஒருத்தங்க, ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கடைசியில் எங்கே வெளிப்படும்னா நம்மளையே அறியாமல் வந்து மக்கள் மேலே வெளிப்பட வாய்ப்பு இருக்குது, கூட இருக்கிற சக போலீஸ் மேலே வெளிப்பட வாய்ப்பு இருக்குது, வீட்டில் முக்கியமாக வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் அது நீங்கள் சொல்கிறப்ப அது தூங்குற டைமே வாழ்க்கை ஃபுல்லாக இதுனா எனக்கு ஒரு மனுஷன் வந்து எப்படி இருக்க முடியும்னு எனக்கு 20 தெரியல. hours அப்படியே வந்தானா என்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருமா எனக்கு? நீங்க 2 பேரும் உங்களை பத்தி சொல்லுங்கன்னப்போ நீங்க யூனிஃபார்ம்ல இருக்கிறதா உங்க வாழ்க்கையோட கதையாவே இருக்குது. ஆமா, அதை எங்க தாண்டி கதை ஒரு- சொல்றது வாய்ப்பே இல்லை. நீங்க இப்போ கல்யாணம் நடக்கும் போக முடியாது, சொந்தக்காரங்க கல்யாணம் நடக்கும், வேற க்ளோஸ் நடக்கும் நம்ம போக மாட்டோம். யார் போவோம்? வீட்டில் நீங்கள் போயிட்டு வாங்க, வீட்டில் அனுப்பிச்சிடுவோம். நம்ம போட்டு அவன் வச்சிருப்பான், இவன் பெரிய ஆஃபீஸ், பெரிய வராம எஸ்ஐ இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வரமாட்டான், வீட்டில் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் லீவு கேட்டால் லீவ் கொடுக்க மாட்டாங்க. இந்த சினிமாலலாம் காமிப்பாங்கல்ல, நம்மள ஒரு ரவுடி இருக்கான், நம்ம அவனோட ஒரு கான்ஃபரன்டேஷன் இருக்குன்னா அவங்க ஃபேமிலியை வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் சினிமாவில் காமிப்பாங்க. எந்த படம் நீங்கள் எடுத்தீங்கனாலும், சிங்கம் படம், வேட்டையாடு விளையாடு, அப்படி இப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம் ஃபேமஸான தமிழ் மூவிஸ்லாம். அது ரியலாகவே நடக்குமா இல்லை அதெல்லாம் சினிமா தானே? ஒன் ஆர் டூ ட்ரூ தான் அது. அந்த அளவுக்கு ட்ரூ இருக்கும். ஏன்னா ரிவெஞ்ச் எடுப்பான் நம்மளை. நம்ம ஒருத்தனை டார்கெட் பண்ணிட்டு அவனை பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டச் பண்ணுறோமேன்னு சொல்லி நம்மளை ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு பண்ணுவான். கண்டிப்பாக பண்ணுவான். சான்ஸ் நிறைய இருக்குது, நடந்திருக்கு. அது மேலே வெளியே தெரியாமல் பூச்சி மூடிடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் வேற என்ன? அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறது வீட்டில் போய் சொல்லவே மாட்டோம். எந்த இன்சிடென்ட்னாலும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும். சார் நீங்க சொன்னது அந்த ஒரு இது சொன்னீங்கல்ல, அந்த முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா நான்லாம் கேட்டு எனக்கு இன்னும் 4 நாள் நான் தூங்க மாட்டேன். நான்லாம் 1.5 நாள் சாப்பிடவே இல்லைங்க. அந்த சங்கர்னரில் லாஸ்ட் டைம் மகடேஷ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. அன்றைக்கி தான் வந்து சார்ஜ் எடுத்துகிறாங்க. மத்தியானம் பந்தோஸ் போனால் சாப்பிட முடியல. சரி சீக்கிரம் போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சார் இன்றைக்கி தான் சார் வந்துடுறேன், நான் ஆஃபீஸர்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், ஃபஸ்ட் பார்த்து வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, ஏன்னா ஏரியாவில் நான் தான் எல்லாமே தெரியும் எனக்கு, நீங்கள் சொன்னால் தான் கண்ட்ரோல் இருப்பாங்க, மற்றெல்லாம் இருக்க மாட்டாங்க, நீங்கள் இருங்க சார் அப்படின்னாங்க. சரி நானும் அவங்க போயிட்டு வரேன்னு பார்த்தா ஒரு 9 மணி ஆச்சு. சரி போயிடலான்ட்டு அவங்களையும் வந்து சிட்டில் பார்க்க தான் வீடு அவங்களுக்கு போயிடலான்னு கிளம்புனாங்க. கிளம்பி அந்த கேட் வரைக்கும் தான் போனாங்க. எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கிற ஆள் தான், நான் அனாப்தர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் போட்டான் அப்படின்றான், மர்டர் பண்ணிட்டான். உடனே இன்ஸ்பெக்டர் ஃபோன் அடிக்கிறான், மேடம் திரும்பி வாங்க டக்குன்னு, என்ன சார் என்ன சார் வச்சுருந்தாங்க, சார் இது மாதிரி ஆகிப்போச்சுன்னா, ஐயோ அப்படியா, ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு எப்போ தான் அன்றைக்கி தான் வர்றாங்க, நேராக என்ன பண்ணுறோம் ஓடுறாங்க, பைக் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு நடந்த சம்பவத்துக்கு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகம் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே ஃபுட்டேஜ் பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரு ஃபுட்டேஜ் பார்க்குறோம். அந்த நிமிஷத்தில் 9:30 மணிக்கு ஃபுட்டேஜ் பார்த்தோன்னா 2 பேர் வெட்டிட்டு ஓடுறானுங்க. தெரியுது இவன் தான், தெரியுது ஒரு ஆள் தெரியும், பழைய அக்கிஸ்ட்டு இவன் தான் அப்படின்னு சொல்லி உடனே அக்கேஸை ஃபிக்ஸ் பண்ணி உடனே வீட்டில் போய்ட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு போய் அந்த இன்ஸ்பெக்டரு நான் இன்னும் 3 பேர் போகிறோம். ஒரு வீட்டில் போய் பார்க்குறோம், அந்த வீட்டு லாக்கு பக்கத்தில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்குது அந்த லேடி. இல்லை அவன் குன்றத்தூர் ஓட்டான், என்கிட்ட சொல்லிட்டு போனான் குன்றத்தூருக்கு. என்ன மோட்டிவ்னா வந்து அவன் ஒரு கோயில் கொண்டு கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டுறதுல வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து அந்த இடம் பிரச்சனை, கட்சிக்காரருக்கும் இவங்களுக்கும் ஒரு இடம் பிரச்சனை நடக்குது. அதில் ஏற்பட்ட தகராறில் மோட்டிவில் ஒரு டெய்லர் வந்து ஒரு மர்டர் பண்ணிடுறாங்க. நைட்டே போய் ஒருத்தனை பிடிச்சிட்டோம். மறுநாள் என்ன பண்ணுறேன், ஏசி என்ன சொல்கிறாரு, எப்படின்னா அதை பிடிச்சிருக்க சாமி நீங்கள் அப்படி. அப்புறம் நான் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் நைட்லாம் தூங்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஒரு கட்சிக்காரனை போய் எழுப்பி அவன்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டு அவன் என்ன பண்ணுறான், சரி இவங்க தான் இருப்பான், நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா போய் திருப்பி வந்து அவன் சரண்டர் எங்ககிட்ட வந்து அடிக்காதீங்க, நான் எப்படின்னா ஆளை பிடிச்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
பேசிகிட்டு இருக்கும்போது விடிகால 4 மணிக்கு தூக்கத்திலே வந்து மயக்கம் வருது எங்களுக்கு. அவங்க வீட்டிலேருந்து தலைவர் வீட்டிலேருந்து எங்களுக்கு பிஸ்கட் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க சார் ஃபஸ்ட்டு. காலையிலே மதியம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த வண்டியில் எப்போ வருவான் சரண்டர் பண்ண உட்காந்துட்டு ஒரு கட்டத்தை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. திருப்பி ஒரு 6:45 மணிக்கு லைனில் வரான். 6:45 லைனில் வந்து ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சரண்டர் பண்ணிடுறேன் கிஷ்ட அங்கே போயிருங்கன்றான். ஏசி நம்ம இருக்கிற எப்படி போயிடுங்க அப்படின்றார். அப்படியே நாங்கள் இன்னொரு 4 பேர் சேர்ந்து கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல் போகிறோம். கீழ்ப்பாக்கத்தில் ஹாஸ்பிட்டலாண்டு சரண்டர் பண்ணுறாங்க. சார் இப்போ வந்து இந்த அடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இப்போ வந்து அந்த போலீஸ் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து எதிராக நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் ஏன் அடிக்கணும், நீங்கள் அடிக்கக்கூடாது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் அவங்க உரிமை, ஏன்னா அதில் சட்டப்படி அடிக்கக்கூடாதுங்கிற பாயிண்ட். மனித உரிமை கமிஷன் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாம் கட்டுப்பாடாகிடுச்சு. போலீஸோட எல்லாம் கையை கட்டிட்டாங்க. ஏன் கட்டினா நம்ம ஒரு அடித்தாதான் வந்து ரெக்கவரி பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. வேறு ஒரு நல்ல ஹார்ட்கோர் கிரிமினல் இருப்பான், நீங்கள் அவன்கிட்ட என்ன வாங்க முடியும்? ஒன்றும் அவனுக்கு கொஞ்சம் பாலிஷாக பேசி அவன் தூங்கிடாமல் நைட்டெலாம் தூங்கிடாமல் அவன் ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே படுத்து அப்புறம் சொல்கிறான் 1 or 2 இருப்பான். இன்னொருத்தன் வந்து அடித்தாதான் சொல்லணும்னு இருப்பான். ஸோ இதில் வந்து பிரச்சனைகள் வருது. சார் இப்போ இந்த நான் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுனால தான் உங்ககிட்ட இதை பேசுகிறேன். இப்போ இந்த ஜெய் பீம் படமாக இருக்கட்டும், அவர் வந்து விசாரணை மாதிரி, அதாவது அப்புறம் வந்து நானே ஒரு வீடியோ பேசியிருக்கேன் திருநெல்வேலியில் வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படிங்கிற, அதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து நடக்கக்கூடாது இல்லை, அவங்க ஏன் வந்து அடிக்கிறாங்க, ஏன் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஹார்ஸாக ரொம்ப இருக்கும். நார்மலாக ட்ரீட் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் எஸ்கலேட் ஆகுது. சின்னதாக ஒரு அடிச்சது அப்படி பெருசாகுது. அது ஒரு சில அதிகாரிகள் வந்து சில அறியாமையினால அது பண்ணுறது. அது காவல் மரணங்கள் வந்து எப்போலாம் ஒரு நடக்கும். அது வந்து யாரும் அது வேணும்லாம் பண்ணுறது, யாரும் வந்து யாருக்கும் வேணும் செய்யறதில்ல. இல்லை, அவனுக்கு யாரும் முன் மோட்டிவோ ஒன்று இருக்க போகிறது இல்லை. இதோ இது பப்ளிக்கு உடைய இதில் ரெப்ரசன்டேட்டிவ் பப்ளிக் செஞ்சால் ரெக்கவரி பண்ணால் பப்ளிக்கு சொல்லுவாங்க நல்லா இருக்குமேன்னு சொல்லி தான் அந்த நோக்கத்தெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது இது மாதிரி ஆயிடுது. அது வந்து அந்த மாதிரி நீங்கள் சொன்னது வந்து அது தவறு தான். அது அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஹார்ஸாலாம் பண்ணக்கூடாது. என்ன மெத்தட்ஸ் இருக்கோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடெல்லாம் பேசி அவனை பேசி கன்வின்ஸ் பண்ணி நைட்டு தூங்கிடாமல் நிறைய வேலை இருக்குது. இன்ஜுரி இல்லாமலே வந்துட்டு வந்து ரெக்கவரி பண்ணலாம். நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம். இன்ஜுரி இல்லாமல் இருக்கலாம், பேசி ஆனால் தூங்க விடக்கூடாதுண்ணே. அக்யூஸை தூங்கவே விடக்கூடாது. அப்படியே தூங்குதான். நீங்கள் என்ன பண்ணி கிரைமில் அப்படி தானே பண்ணுவீங்களா? ஒரு ஆள் வந்து சார் சொல்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் போயிடுவார். நாங்கள் ரிவர்ஸ்லேருந்து வருவோம். அப்படியே இவங்க குடும்பத்தெல்லாம் கேட்பாங்க. கேட்டுக்கிட்டு ஏன்டா எதுக்குடா அந்த பிரச்சனை அப்படின்னு. நாங்கள் அடிச்சிருப்பார், 2 அடி அடிச்சு கூட கேட்டுருப்பார். நாங்கள் என்ன சொல்லணும்னா, ஏன்டா அடி வாங்குற, எது பிரச்சனை உனக்கு, சொல்லிட்டு என்ன கஷ்டம் உனக்கு, ஒன்றுமே கிடையாதுடா. உங்கள் வீட்டாண்ட யாருக்கும் தெரியாது, என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, யார்கிட்டையும் தகவல் சொல்ல மாட்டோம். நீ என்ன பண்ணி சொல்லிட்டேன்னா நாங்கள் பாட்டில் வாங்கிட்டு உங்கள் மட்டும் தத்தி விட்டுற போகிறோம். எதுக்கு பிரச்சனை, எதுக்கு அடி வாங்குற எனக்கு, ஏன் பிரச்சனை, நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு கேஸை போட்டு இந்த மாதிரி ஈல்டாகும். அப்படியே போனோன்னா அப்படியே சொல்கிறாங்க. அந்த லைனாக இருக்குது. ஓனை என்னதான் சொல்கிறா நீ, நான் பாட்டில் உட்காந்துருப்பேன்னு அது ஒரு. ஸோ அதில் பிரித்து தான் நம்ம பண்ணணும். இல்லை 1 or 2 வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருது, ஃபேஸிங் த போலீஸ் கேசஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இது எனக்கு என்னென்னா சார், இந்த போலீஸ் வயலன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து இப்போது யூஎஸில் ஒரு இப்போது நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இன்னும் சில கண்ட்ரீஸில் வந்து இந்த தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதோட மெத்தட் வந்து இந்த அளவுக்கு வயலண்ட்டாக இல்லாமல் இருக்கிற இடங்களும் இருக்குது போலாண்டில். ஸோ அப்போ அவங்க பண்ணுறத வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் மேஜராக? எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம அங்கேயும் அது மாதிரி இருக்கும். இல்லை நான் பர்சன்டேஜ் சொல்கிறேன். பர்சன்டேஜ் இருக்கு சொல்லலாம், பர்சன்டேஜ் தான் சொல்கிறேன், அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்ல பர்சன்டேஜ் வந்து சொல்கிறேன் இருக்கும். இப்போ மாடர்னேஷன் ஆகிடுச்சு. இப்போ போலீஸில் இப்போ நம்ம தமிழ்நாடுலாம் உள்ள மாடர்னேஷன் பண்ணி இப்போல்லாம் என்னென்ன ஹவு டு ஹேண்டில் த அக்யூஸ்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, பிடிசியில் சொல்கிறாங்க. எல்லாமே அதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவேர்னஸ் வந்துச்சு எல்லாத்துக்கும். ஆமாம் சார். ஸோ வந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபுங்கிறது வந்து மியூச்சுவலாக எல்லோரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு ஒருத்தங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியுமா? ஏன்னா ஒருத்தவங்க போலீஸ் ஆகணும்னு நினச்சாங்கன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரு கார் வாங்கணும், வீடு கட்டணும், எல்லா ஆசையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு போலீஸாக ஒருத்தங்க எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு? ஒரு போலீஸாக பார்த்தீங்கன்னா இப்போ வரவங்க போலீஸ் வந்து இப்போ நியூவாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து 25,000 to 30,000 சம்பளம் வாங்குவாங்க ஸ்டார்டிங்கில். என்ன கேடர், என்ன போலீஸ், ஏஆர் போலீஸ் அப்படியே வந்து ப்ரொமோஷன் அப்படியே வந்து லோக்கல்கள் வந்து
ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வரும்போது இவர் வந்து இப்போ கருப்புசாமி வந்து வாங்கினாருன்னா இப்போ வந்து 90 வாங்குறீங்களா? ஆமாம் சார், 90,000 90,000. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இப்போ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பி கிராஜுவேட் கூட 15,000 தராங்க. பி முடிச்சவங்க கூட போலீஸ் வந்துட்டுருக்காங்க, போலீஸ் தான் ஜாயின் பண்ணிட்டுருக்காங்க இப்போல்லாம். ஸோ என்னென்னா இப்போ சேலரி வைஸாக பார்த்தோம்னாலும் ஒர்க் வைஸாக டஃப்பு, சேலரி வைஸாக ஓகே. இப்போ இது மக்களுக்கு அது போதும், அதை வச்சு அவங்களோட சிக்கனமாக வாழணும், அதை வச்சு அவங்க பிளான் பண்ணணும். நீங்கள் அது மீறி நீங்கள் சிக்கனம் இல்லாமல் மீறி போய் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ ஒரு ரெகுலர் சேலரி வந்து பாசிபிள் இன் போலீஸ் இன்னைக்கு. ஆமாம். ஓகே சார். இப்போ வந்து போலீஸ்னு சொன்னால் பை டிஃபால்ட் இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு பேசலை, குளோபலாகவே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு மக்கள் சைட்லேருந்து என்னென்னா, இல்லை இவங்க எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து மக்களுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாத ஆனஸ்ட் போலீஸும் இருக்காங்க, அது இருக்கிற போலீஸும் இருப்பாங்க. இது வந்து இல்லாமல் ஒரு போலீஸ்னால இருக்க முடியுமா? அது எதுவுமே வாங்காமல் ஒருத்தங்க கரியரில் இருக்க முடியுமா? இருக்காங்க. நாங்களாம் இருந்திருக்கோம். இந்த ஸ்வாட் சுந்தராஜனால நான் இன்ஸ்பிரேஷனாக என்ன சொன்னீங்களா, அவர்லாம் வந்து கோயம்புத்தூர் தாத்தா, காந்தி தாத்தா சொல்லுவாங்க. அவர்லாம் இன்னும் சரியாக இருக்காங்க. இதுமாதிரி ஆஃபீஸஸ் நிறைய இருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இதுமாதிரி நிறைய ஆஃபீஸஸ் இருக்காங்க. ஓகே, பட் அது இட்ஸ் பாசிபிள். கண்டிப்பாக உண்டு, பண்ணலாம். சிக்கனம், பிளானிங் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கலாம். இதை ஏன் நான் கேட்டேன்னா சார், நான் வந்து சென்னையில் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது பிடிக்கும். நான் வந்து நிறைய தள்ளு வண்டியில் போய் நான் சாப்பிடுவேன். அப்போ வந்து சில போலீஸ் வந்து அப்படியே ஃபுட் எடுத்துகிட்டு போவாங்க, பே பண்ண மாட்டாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். நான் வந்து சில பேர் நின்று அவங்க சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போகிறதையும், லைன் 4-5 பேர் நிற்பாங்க. அப்போமா அவங்க முன்னாடிலாம் போக கூட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. போலீஸாக இருந்தாலும் ப்ராப்பராக வெயிட் பண்ணி பே பண்ணிட்டு போகிறதையும். என்னுடைய சர்வீஸை பொறுத்தவரை நான் ஃப்ரீயாக எங்கேயும் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் லோக்கல் லிமிட்டில் கூட வந்து காசை கொடுத்து சாப்பிட்டு தான் வருவேன் நான். அதனால தான் நான் ஒரே ஸ்டேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அங்கே ஒரு லோக்கல் உள்ள கட்சிக்காரங்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து எல்லாத்தையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நிறையா ஹெல்ப் பண்ணுவேன் நான். ஒரு வந்து திடீர்னு வந்து ஒரு குற்றம் சுமத்தி அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்துன்னா அதுக்கு வந்து தவறாக போயிட்டானா அவனுக்கு நம்ம வந்து உடனுக்குள் பண்ணுறது கிடையாது. ஏன் பண்ணா, எதனால் பண்ணா, இவன் உண்மையிலே சம்மந்தப்பட்டுக்கிறானா அப்படின்னு 10 பேர் 20 பேர்கிட்ட தீவிர விசாரித்து தான் வந்து ஒரு முடிவுக்கு வருவோம். வந்து அப்போ கூட நான் கொடுத்த சர்வீஸ் பண்ண இன்ஸ்பெக்டரு ஏசியெலாம் கேட்பாங்க, உண்மையிலே கருப்புசாமி பண்ணிடுறானா, திருப்பி விசாரிங்க, அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியல, இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணுவாங்க. சார் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி 5 பேரில் ஒன்றா இல்லை. ஸோ ஒன்றுக்கு ஒன்று இப்படி இருக்குது. இதுக்கு சான்ஸ் இருக்குது. யாராருக்கு சான்ஸ் இருக்குது, they can utilize it. யாராவது நான் ஆனஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னா இருந்துருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க, ஃபேமிலி பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இது நான் ஓகே சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 100 குற்றம் செஞ்சவங்க தப்பிக்கலாம், பட் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு. நம்ம அந்த ஆட்டிடியூட்ல தான் இன்னும் நம்ம போலீஸ் இருக்கா. கண்டிப்பாக இருக்காங்க. தெரியாம கூட ஒருத்தனை தண்டிச்சிடக்கூடாது, தப்பு பண்ணவங்க தெரியாம ஒருத்தனை அனுப்பிச்சிடக்கூடாது. அது எல்லாரும் வந்து எல்லாத்தையும் பிடிப்பாங்க. கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதோ, கேஸ் சார்ஜ் ஷீட் போடும்போது ட்ரூ கேஸ் தான் போடுவாங்க. அன்னெசரி யாரையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க, பண்ணுறதில்ல, ஒரு லைஃப்ல கவிக்கிறது இல்லை. சுத்தி ஃபேமிலி நம்ம பர்சனலா போலீஸ் மேல அது இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாலே ட்ரூ கேசஸ் தான். என்ன மாடர்னால என்ன மாடர் ஆகுதுன்னா என்ன, 3 ஒன்று இல்லீகல் லிங்க், அதாவது திருமணத்தை மீறி. ஆமா, ஆக்சுவலா இது சொல்லுங்களேன் சார், தமிழ்நாட்டுல வந்து நடக்கிற கிரைமை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். திருமணத்தை மீறிய உறவு, அதான் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டுல டாப் எந்த ஊர் போனாலும் வந்து ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ், சொத்து பிரச்சனை. ரெண்டாவது மூணாவது வந்து என்ன மோட்டிவ், என்ன சடன் ப்ரொபகேஷன் பண்றது, ஒரு திடீர்னு சரக்கு அடிச்சிட்டு ஏதாவது பேசிக்கும் டவான. அதுல மோஸ்ட் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். சார் எனக்கு ஓகே, இது 3மே வந்து ஒரு மென்டாலிட்டியில வந்து நம்ம செகண்ட் வந்து எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்குறீங்கன்னா இது எந்த மாதிரி மாற்றம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இதாவது இந்த யாருக்கு ஒரு லிங்க், வேற லீகலாக லிங்க் இருக்கா, இல்லை சொத்து இருக்கா, வேற மோட்டிவ் என்ன இருக்கு, அப்படி பார்த்தா கொண்டு போவாங்க. ஏன் ஒரு மனிதன் வந்து அந்த புள்ளிக்கு தள்ளப்படுறான், ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு தள்ளப்படுறதுக்கான காரணம்? ஏன்னா வந்து நான் இப்போ சில வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணுவேன், இப்படி இறந்துட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசுவேன். ஏன்னா மரணம்ங்கிறது வந்து நீங்களும் போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப தள்ளி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனிதனுக்கு நம்ம கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் அந்த மரணம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய மர்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதனால் வந்து ஒரு மனிதன் வந்து அந்த இடத்துக்கு தள்ளப்படுறான்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ ரவுடிசம், மோட்டிவ்,
நான் தான் பிக் ஷாட், நான் தான் பெரிய கை, நான் தான் ஆனா அதுக்கு கொலை பண்ற அளவுக்கு தோணும் ஆமா ஷேரா. இப்போ நீங்க அவனை மர்டர் பண்ணா அவங்கள மர்டர் பண்ணிடுவான். என்ன வந்துடும் அவனுக்கு சர்வைவல் இருக்கும். அப்போ அவன் முந்திரிக்கும் நான் முந்திரணும் மர்டர் பண்ணுறது. அதான் மோட்டிவ் சொன்னேன் அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் மர்டரில் மோட்டிவ் இல்லீகல், இந்த ரவுடிசம் இல்லீகல். இப்போ இல்லீகலா ஒருத்தங்க இருக்காங்கன்னா டிவோர்ஸ் பண்றது தானே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஏன் கொலை பண்றது ஒரு ஆப்ஷன்? இல்லீகல்னா என்ன? இப்போ ஒருத்தரோட ஒய்ஃப் இன்னொருத்தர் வந்து காங்குபை பண்ணுறது. காங்குபை பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டாருன்னா யாரை மர்டர் பண்ணுவார்? ஒய்ஃபை மர்டர் பண்ணுவார். நான் ஒரு எவிடன்ஸ் இப்படி தான் போயிட்டு இருந்தேன். போனால் ஆட்டி சார்ட்ட சொல்லிட்டு போனால் எவிடன்ஸ் அதே மாதிரி தான் ஒய்ஃபை மர்டர் பண்ணுவார். ஒரு ஐஸ் வைக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து அதை பண்ணோன்னா அவங்களே ரெக்ரெட் பண்ணுவாங்க. ஏன்டா இதை பண்ணோன்னா ஏன்னா ஒரு வேகத்தில் ஏதாவது பண்ணுறாங்க. ஏன்னா காரணங்கள் தான் 3 காரணம். ஒன்று இல்லீகல், ஒன்று ரவுடிசம், ஒன்று லேண்ட் டிஸ்பியூட். இந்த லேண்ட் டிஸ்பியூட்டையுமே நம்ம லீகலா சால்வ் பண்ண பார்க்கலாம். லேண்ட் டிஸ்பியூட் என்னன்னா சொன்ன ப்ரொபகேஷன், பக்கத்து வயக்கால் இருக்கு. நம்ம எல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 5 அடி 1 அடி 2 அடிக்கு அடிச்சுக்கிட்டு மண்டை உடைச்சிட்டு மாடலையும் போவாங்க. இதை நம்ம கம்மியாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்படி மரணங்கள் மர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கம்மியாக்குறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் பொறுமையா 5 நிமிஷம் நீ அமைதியா இரு. என்ன உனக்கு சிச்சுவேஷனை இப்போ கண்ட்ரோல் பண்ண ஒரு சில ரவுடியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படின்னா இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம பார்க்குறப்போ இவன் இதை பண்ண போகிறான்னு தெரியும். இன்டிமேஷன் கொடுத்துருவோம். இந்த மாதிரி இருக்கு. ஐஎஸ்னு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கும். ACIS ஒர்க் பண்ணாங்க. அதில் இன்டெலிஜென்ஸில் ரவுடிசம் கேங்ஸுக்கு கேங் இருப்பாங்க. எந்தெந்த கேங் இருக்கான், இவன் இருக்கான், இவன் இன்னைக்கு தான் ஜெயிலில் வந்திருக்கான், இவனுக்கு மோட்டிவ் இவன் இருக்குது, இவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி அங்கே இருக்கான் இங்கே இருக்கான், தகவல்லாம் ஓசின்னு ஒன்று இருக்கும். ஓசின்னு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் லோக்கல் போலீஸ் கொடுப்பாங்க. பாருங்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. அதை வச்சு லோக்கல்லையும் அவங்களும் இன்புட்டை சேகரித்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில் இருந்து அவனை செக்யூர் பண்ணுவாங்க. பிஃபோராக நடக்கிற முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணி செக்யூர் பண்ணிடுவாங்க. அதை ப்ரிவென்ட் பண்ணி மர்டரை ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் ஒரு தலைவர் சாதுக்கு முன்னாடியே சொன்னேன், உனக்கு உயிர் ஆபத்து இருக்குடா அப்படின்னா. அவன் கேட்கவே இல்லை. ஒரு கட்சி தலைவர் இறந்துட்டார் போட்டான். அப்பயே சொன்னேன் நான், உனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, நீ அவனை வந்து ஊருக்காரங்க சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இவனால தான் உயிரோடு இருக்க, இவனை நீ அனுப்பிச்சி விட்ட அப்படின்னு சொன்னா அவனை போட்டுருவானுங்க அப்படின்னா. அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸை பொறுத்து இந்த ஆஃபீஸர் இருந்தாருன்னா அவன் நடக்காரா இருக்கும், ஆஃபீஸர் இல்லைன்னா நடக்கும். அது மாதிரி நாங்கள் இருக்கும்போது அந்த குள்ளஞ்சாவடி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நான் அங்கே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோடனே 2 மர்டர் ஆயிடுச்சு. மெயினான நீங்கள் அந்த ஸ்டேஷன்லேருந்து மாறின எங்கே ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு அங்கே தான் நடக்குது. கடலூரில் பாம் பிளாஸ்ட் கோர்ட்டுக்குள்ளே. அப்புறம் இங்கே அதான் ஃபஸ்ட்டு. நான் இருக்கும்போது பயந்துருந்தவன் எல்லாம் போயிட்டாங்க. சார், இப்போ வந்து தமிழ்நாடு அஸ் எ ஸ்டேட், நீங்கள் இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஸ்டேட்ஸில் ஹவு சேஃப் இஸ் தமிழ்நாடு ஃபார் பீப்புள்? 100% சேஃப் தமிழ்நாடு தான். வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லாம் சேஃப். இங்கே தான் போலீஸே ஒர்க் வேலை செய்கிறாங்க. விசினிட்டி ரோட்டில் போனே 12 மணிக்கு ஒரு நம்ம போலீஸ் இருப்பாங்க. எங்கேயாவது எந்த இடத்துலையாவது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் நிற்கும், வண்டி நிற்கும், ஏதாவது அப்ரோச் ரீச் ஆகிடலாம். மற்ற இடத்துலாம் இல்லை. ஸோ கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு வந்து 100% ஃபர்ஸ்ட். நோ நாட் ஈவன் செகண்ட். போன ஒரு மாநிலம் தான் வந்து அது முதல் வந்து காவல்துறை தான். அது எங்கே பார்த்தாலும் நீங்கள் கண்ணில் போலீஸ் இருப்பாங்க. எங்கேயும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், போலீஸ் இருப்பாங்க. எவ்வளோ வச்சு அங்கே போலீஸ் இருக்காங்கடா சொல்லிட்டு இருக்கோம். நைட்டில் நீங்களாம் தூங்கிட்டு இருப்பீங்க, விசில் அடிச்சுட்டு போவாங்க. சரி ஏதோ போலீஸ் வராங்கன்னு விசில் ஆரம்பிப்பாங்க, சைரன் போவோம், ஏதாச்சும் போலீஸ் இருக்காங்களா நம்ம தூங்கலாம். செகண்ட் பெஸ்ட் ஸ்டேட்னா இது சார் சொல்லுவீங்க? சாரி ஃபார் இன்டரப்டிங், பட் செகண்ட் பெஸ்ட் ஸ்டேட். செகண்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெங்களூர், கர்நாடகா as a whole ஸ்டேட். அதுக்கப்புறம் சார் தேர்டு வந்து அப்படியே அந்த இப்போ அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இப்போ மகாராஷ்டிரா நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்டாக சவுத் இந்தியாவில் தான் இருக்குது நீங்கள் சொல்கிறது. சரி, இதே இது வந்து சார் நம்ம அப்படியே ஸ்டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே சேஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா, அதாவது அங்கே க்ரைமே பை டிஃபால்ட்டே கம்மியாக தான் நடக்கும், போலீஸுமே அங்கே நல்ல எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, மக்களும் அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க அப்படின்னா. ஏன்னா வெஸ்டர்ன் போனால் அது ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது பண்ண வேணாம். அது எந்த ஊர்னும் எனக்கு தெரியாது, அது தெரியாமலே இருக்கட்டும். இல்லை இந்த ஊரை 4-5 பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். பட் நல்ல ஊர்னா பெட்டர் ஊர்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் அப்போ வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நாமக்கல். ஓகே. இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா க்ரௌடட் ஏரியா அது. ஸோ மக்கள் தொகையை பொறுத்த ஒரு விஷயங்கிறீங்க, ப்ரொபோஷனல். 8 crores இருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஊட்டி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே எவனும் வெளியிட மாட்டான், அஃபென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ
ஸோ அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த கோல்டு கிளைமேட் வந்து அது கொஞ்சம் ஊண்டுகோலாக இருக்குது வெளியே வர்றதுக்கு முன்னாடி பெருசாக. இது இங்கே என்ன பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் சென்னை சுற்றிட்டு இருப்போம். அது லீட் அதோட ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் எந்த ஊர் மக்கள் வந்து அப்போ போலீஸ் கிட்ட மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி? எல்லா இடத்துலையும் மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி எல்லாம். இப்போ நம்ம போலீஸ் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நண்பர் தான் எல்லாத்துக்கும். இல்ல as in மக்கள் வந்து எங்க ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு கேக்குறேன். மக்கள் போலீஸ் வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது இல்லை மக்கள் எல்லா ஊர்லேயுமே இப்போ போலீஸோட அட்டாச் ஆகிறாங்க எல்லா மக்களுமே. இப்போ எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. எல்லாம் அவேர்னஸ் ஆகி போச்சு. அதனால வந்து எல்லாமே போலீஸ் தான் ஃப்ரெண்ட் ஆகி எல்லா ஊர்லேயும் வந்து மக்கள் வந்து போலீஸாக ஃப்ரெண்டாக தான் ஏச்சிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. எது இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏதாவது ஃபோன் காலில் இந்த மாதிரி இந்த வண்டி சார் பாருங்கள் அடிக்கடி வந்துட்டு வரான் தகவல் எங்களுக்கு பேர் சொல்லாதீங்க. தகவல் இன்ஃபர்மேஷன் அவன் பப்ளிக் தான் தரான். 1 or 2 இன்ஃபர்மேஷன் பப்ளிக் தராங்க. அதை வச்சு நம்ம லீட் பண்ணி கொண்டு போய் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறாங்களா இருக்குது. சார் சம்டைம்ஸ் வந்து இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸே வந்து வெளியே வந்துடுது. அப்போ அவங்க மேலே வந்து ஒரு மீடியா ப்ரெஷர், சோஷியல் மீடியாவில் அவங்களோட பெயர்கள் வர்றது, ஃபோட்டோஸ் வர்றது. இப்போ கூட ஐ திங்க் இன்னொரு ஒரு இந்த இப்போ தாம்பரம் இல்லை அந்த ஈசிஆரில் தாம்பரம் அதுவும் இந்த மாதிரி இதை வந்து இது எப்படி இது வந்து சால்வ் பண்ண இது முடியும்? வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து எல்லாத்துக்கும் சர்க்கிளாக விட்டுருக்காங்க, டிஜிபி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்து மீறி நடந்ததுன்னா அது வந்து இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து இப்போ மாற்றி இப்போ நம்ம ஐபிஎஸ்லாம் வந்து ஐபிஎஸ் மாற்றி அதில் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணனா கிளியராக இருக்கும். ஓகேங்க. அரசியலை வந்து எப்படி சமாளிப்பீங்க? அரசியல்வாதிகளை எப்படி சமாளிப்பீங்க? அரசியல்வாதி வந்து நீங்கள் இன்னைக்கு ஒருத்தங்க ஆளுங்கட்சியில் இருப்பாங்க, 5 வருஷத்தில் அவங்க எதிர்கட்சி ஆகலாம், 5 வருஷம் கழிச்சு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக. தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் இது மாறி மாறி தான் இத்தனை வருஷம் நடந்திருக்குது. இப்போ லோக்கல் போலீஸை பொறுத்தவரையில் ஒரு எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து ஒன்றா நினைக்கணும். ஆனால் அப்படி நினைக்க முடியுமா? ஏன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நாங்களாம் இருப்போம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே, நாங்கள் இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தான், சார் சொல்கிற மாதிரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தான். ஆமாம், அப்போ ஊருக்கார நம்ம போலீஸ் வச்சுருக்கான் நியூட்ரல். நீங்கள் வந்தாலும் சரி தான், நீங்கள் வந்தாலும் சரி தான். யாரும் வாங்க, நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்ல செய்ய போகிறோம், நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்ய போகிறோம். ஸோ ஹவு டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் போலீஸ் எப்படி இருக்குது சார்? பொலிட்டீஷியன் போலீஸில் நல்லா இருக்குது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது மாதிரி யாரும் ஹராஸாலாம் இல்லை. முந்தி சொல்லணும் ஹராஸ் நீங்கள் ஏன்னா 1980s இருந்தப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அப்போலாம் கொஞ்சம் இப்போல்லாம் வந்து அவர்னஸ் ஆகி போச்சு. எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சொல்கிறது செய்கிறோம், அவ்வளோதான். என்ன நேச்சர் என்ன நடந்திருக்கோ அதை பார்த்துட்டு இருக்கோம். யாரும் ப்ரெஷர் வச்சு யாரும் பண்ணுறதில்லை. இப்போ நீங்கள் கேட்டிங்களா, அது ஒரு தானே சொல்கிறா. இப்போ அந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. ஸோ அப்போ எங்கள் பெம்மல் பகுதியில் வந்து ஒரு கருணாநிதினு ஒரு ஜெயிச்சார். ஜெயிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு எதேச்சும் அந்த பக்கம் போமாண்ணே வாங்க அப்படின்னாரு. சரின்னு போனேன். ஒரு பெல் அடிச்சார். அந்த ஸ்டாஃப் 10 பேர் வர வச்சார். இவர் யார் தெரியுமா? எங்கள் அண்ணாவர். எந்த கட்சிக்காரும் பாகுபாடு இல்லாமல் வேலை செஞ்சார் அவர். நான் எனக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தான், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தான், அவருக்கு நியாயம் என்னவோ உண்மையாக இருந்தாலும் சரி பேசுவார் அப்படின்னு அந்த எம்ஏ இவங்க இன்ஜினியரு எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னார் ஒரு வாட்டி. அப்படியே ஏன்னா நாங்கள் வந்து ஏற்றத்தாழ்வே பார்க்கறது கிடையாது. என்ன மாதிரி எந்த ஆஃபீஸரும் பார்க்க மாட்டாங்க. அவள் கட்சிக்காது, நம்ம போலீஸு. அவர் தப்பு பண்ணதுக்காண்டி வராது, அவர் தேவைக்காண்டி நம்மளுக்கு தேவை வர்றாரு. நம்ம அவங்கள தேடி போடல, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த டாட்டில் தான் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் இருப்பாங்க எப்பயுமே. கட்சிக்காரங்க அரசியல்வாதியும் அதாவது ஒரு வேணும்னு தான் போய் அப்ரோச் பண்ணேன். நாங்களாம் வந்திருக்கோம் லைஃப்பில். இது வரையும் நான் ஸ்டில் இது வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், காட் கிரேஸ் நல்லபடியாக. யாருமே எந்த கட்சி பொலிட்டிஷியனும் போய் கேட்டதில்லை, பண்ணதில்லை. எங்கே போட்டாலும் போய் சர்வ் பண்ணிட்டு வந்துட்டு வந்து தான் ரிட்டையர். புரியுது சார். சார், ஒரு யூட்டோப்பியன் சொசைட்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது சார். ஒரு உலகத்தில் தவறு நடக்காத ஒரு உலகம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம், யாரும் எந்த க்ரைமும் பண்ணாத ஒரு உலகம். இது உலகத்தில் நடக்க வாய்ப்பு கிடையாது. பட் நம்ம ஊரில் ஒரு சிட்டியை இப்படி மாற்ற முடியுமா? ஒரு ஜனத்தொகையை வந்து தவறு, இப்போ ஜப்பான்லலாம் வந்து சொல்லுவாங்க, நான் போனதில்லை பட் கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே வந்து திருடுறது பழக்கம் ரொம்ப கம்மி. சம்டைம்ஸ் வந்து காசெல்லாம் கூட மேலே இருந்தால் கூட அது எங்கே விட்டுட்டு போகிறோமோ அங்கே இருக்கும். சவுதி அரேபியாவில் அப்படி இருக்கும்பாங்க. சவுதி அரேபியாவில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சு அப்படி பண்ணுறோம்பாங்க. ஒவ்வொரு ஜப்பானில் கல்ச்சுரலாகவே அது ஒரு விஷயம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தவறுகள் இல்லாத ஒரு ஊரை வந்து உருவாக்க முடியுமா? வித் 40 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முடியும். இப்போ 3வது கண் வச்சுருக்கோம். இப்போ சிசிடிவி கேமரா இது வந்த பிறகு அவேர்னஸ் நானே வந்த அனுப்புறதுனா உங்களுக்கு வந்து கிரைம் க்ரோன் வந்து குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய அது நீங்கள் விசிபிளாக பார்த்துருக்கீங்க. சிசிடிவி வந்ததுக்கப்புறம் கம்மியாக இருக்குது. சிசிடிவி வந்த பிறகு எல்லாமே எல்லா இடத்துலையும் இன்சிஸ்ட் பண்ணுறது இருக்குது. சிசிடிவி கேமரா போடுன்னு சொல்கிறது போட்டோம்னா ஒரு அவேர்னஸ் அலர்ட்னஸ்ஸு
ஆட்டோமேட்டிக் எதாவது க்ரைம் நடக்காது. ஸோ சிசி போகிறக்கான சொல்லி போயிடுவான். ஸோ எதுனாலும் மர்டர் இப்போ நான் ரீசெண்டாக வந்து புளியந்தோப்பு மர்டர் ஆச்சு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் மர்டர் அதில் பார்த்தீங்கன்னா அதில் கேமரா தான். இந்த 40 வருட வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்குறப்போ காக்கி சட்டை போடணும்னு 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டிருக்கீங்க. 2 பேருக்கும் உள்ள வேறு வேறு ஜேர்னி இருந்திருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த காக்கி சட்டையை நீங்கள் இப்போது கழட்டி வச்சிட்டீங்க. இப்போ திரும்பி பார்க்குறப்போ இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? கடவுள் கொடுத்த மிகப்பெரிய நன்கொடையாக நினைக்கிறோம் இன்றைக்கும். அடுத்த இது வராதா அப்படின்னு எங்களுக்கும் என்ன இருக்குது, மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் வந்து இன்னைக்குள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க வந்து போகக்கூடாது, அந்த இதுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள்லாம் விரும்பி இந்த யூனிஃபார்ம் எல்லாம் அதான் இங்கே விரும்பி போட்டிங்க, இப்போ போட்டு கழட்டி வச்சிட்டிங்க. இப்போ திரும்பி பார்க்குறப்போ பார்க்கும்போது அதான் வர திருப்பி அது எப்படா நம்ம திருப்பி அனுபவிக்க போகிறோம், அந்த யூனிஃபார்ம் திருப்பி போட போகிறோம். ஏன்னா லைஃப்பில் என்ன நான் வந்து அதை அனுபவிச்சு போட்ட யூனிஃபார்ம் அது கழுத்து வைக்கும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, இப்போ நாங்கள் நார்மலில் வந்துவிட்டோம். இனிமே என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ், நாங்கள் ரிட்டையர்ட் ஆன ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஸ்டேஷனுக்கு போனால் சரியாக மரியாதை கிடைக்காது. அதுக்கு தான் இப்போ சைலேந்திரபாபு சார் வந்து ஒரு ஆர்டர் போட்டார். இப்போ நாங்கள் இருக்கோம், டிமைஸ் ஆயிடுறோம், அவனுக்கு மரியாதை செய்யணும். இது இல்லாமல் இருந்துச்சு. அது டிஜி சார் வந்து அது பண்ணி, அது பெரிய எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை தான். இறந்த பிறகு அவனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கல. அதுவும் யாருக்கு கொடுத்த, யாரும் போலீஸ் பார்க்க மாட்டான்ல, போலீஸ் யாரும் கண்டுக்க மாட்டான். ரிட்டையர் ஆஃபீஸ் இருந்தானா அப்படியே இருப்பான். அந்த ரெக்கார்டை என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டு அவர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு முதல் மரியாதை செய்யுங்க ஒரு ஆர்டர் போட்டு வச்சதுனால, இப்போ ரீசெண்டாக கூட என்னோடய பேட்ச்மெண்ட் இறந்தார் கங்கப்பன்னு சொல்லி. இப்போ நான் தான் இன்ஸ்டியூட் எடுத்து, அவன் தெரியல, ஃபேமிலிக்கு யாரும் தெரியாது. இப்போ என் வீட்டில் நான் தான் யாரும் தெரியாது, அவர் இருந்தாலும் தெரியாது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து ப்ரைட் பண்ண தான் அவங்களுக்கு கடைசி காலத்தையாவது கொஞ்சம் போகும்போது ஒரு பெட்ரோல் வண்டி வந்து கொண்டு போய் அவங்க ட்ராப் பண்ண அவங்கள, அதுதான் அவங்களுக்கு ப்ரைடு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு வந்து ரிட்டையர் ஆஃபீஸர்ஸ் ஸ்டேஷன் வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் மரியாதையாக உட்காருங்க, என்னென்னு காது கொடுத்து கேளுங்க. இந்த இருக்கிற எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ஸு டிஎஸ்பிஸு நாளைக்கு நீங்கள் ரிட்டையர்ட் ஆக போகிற, ஸோ அதெல்லாம் காலுக்கு வாங்கி கேளுங்க, கேட்டு அதை செய்யணும். முடியாட்டாலும் பரவாயில்ல, இது நடக்கலை செய்ய முடியலன்னு சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. அந்த ரெஸ்பான்ஸு கம்மியாக இருக்குது. ஓகே சார், நான் வந்து உங்ககிட்ட இப்போ பேசினதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், இந்த தவறுகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நடக்கிறதுக்கு ஒரு வேகத்தில், ஒரு கோவத்தில் அவனுக்கு வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நேரங்களில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சடன் ப்ரொவைகேஷன் அஃபயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த லேண்ட் டிஸ்பியூட், அப்புறம் மூணாவது வந்து ஆமாம் ரவுடிசம், லைக் பிளான்டு சர்வைவல், இந்த மாதிரி 3 ரீசன் சொன்னீங்க. இந்த 3 அப்புறம் நீங்கள் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்தீங்க சார். நீங்களும் வந்து அந்த ஒரு கேஸ் நடந்ததை சொன்னீங்க, அது தலையில் போட்டு. இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சால்வ் பண்ண முடியும்னா அது வந்து கல்வி மூலியமாக. அவங்கள எல்லாருக்குமே வந்து பேசிக்காக படிக்கிறப்போ இது டென்ஷன் ஆகாதரா, இது 5 நிமிஷம் யோசிங்கிறது ஃபிசிக்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் நான் சொல்லலை, வாழ்க்கை கல்வி சொல்கிறேன். கொஞ்சம் இதை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம், நீ இதை பண்ணேன்னா உன் குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும், உனக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும், நீ உள்ளே போனதுக்கப்புறம் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற கல்வியை வந்து அங்கே போய் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக இதை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுப்பாக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த போலீஸ் கிளப்னு வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். அங்கெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. போலீஸ் கிளப் ஹெல்ப் வச்சு அவங்களுக்கு படிக்கிறதுக்கோ எல்லாம் செய்கிறதுக்கு அதே மாதிரி உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்குன்னா இது நிறைய பார்த்தீங்கனாலே, படித்தா உனக்கு படிப்பு தான் சொத்து. நீ படிச்சிட்டேன்னா நீ லைஃப்பில் வந்துடலாம். நீ படிக்காமல் இருந்து மற்ற ஆங்கிளில் போயிட்டேன்னா வேறு ஆங்கிளில் போய் நீ கெட்டு போகிற நீ. ஸோ படிப்பு தான் மெயின், படிக்கணும். அது ஸ்லம்மில் நிறைய இருப்பாங்க, படிக்காமல் இருப்பாங்க. அது அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, எல்லாம் லோவில் இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. ஸோ அந்த இதில் அந்த கல்ச்சரில் கொஞ்சம் இப்போ கவர்மெண்ட் நிறைய சத்துணவு போடுறாங்க. அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்குன்னு படிக்கணும்னு வராங்க பார்த்தீங்களா, அதில் அப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸ்டீரியோ டைப்பிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊரில் இருக்குது. ஒரு தப்பு பண்ணுறானால அவன் இந்த ஏரியாவை சார்ந்தவன், அந்த ஊரை சார்ந்தவன், இப்படி இருக்கிறவன், அப்படி உண்மையிலே இருக்கு. அதெல்லாம் சும்மா கதைகளை இல்லை, அதனால இல்லை. இங்கே படித்தவனும் தப்பு பண்ணுறான், பணக்காரனும் தப்பு பண்ணுறான். கொடுத்துட்ருக்கோம், நாங்களாம் பிடிசி கொடுப்போம். இவன் இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் இல்லை, இவங்களா போட்டு பண்ணுறது. எல்லா திருடனும் எல்லா இடத்துலையும் இருக்கான். இவன் தான் திருடான்னு சொல்ல முடியாது. நம்ம எல்லா இடத்துலையும் திருடன் இருக்கான், எல்லா கம்யூனிட்டியும் திருடன் இருக்கான்.
எல்லா ஜாதியிலும் திருடன் இருக்கான் பேசிக்காக. இவங்க அதையுமே வந்து ஸ்டீரியோடைப் பண்றாங்க. அது தப்பு இல்ல. தப்பு. ஒருத்தர் ஒரு கம்யூனிட்டி பத்தி சொல்றது இவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்றது தப்பு. அதெல்லாம் அது ஒரு ரியாலிட்டியில அப்படி கிடையாது. அதுக்காக கேக்குறேன். ஓகே. எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் திருடன் இருக்கான், எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாமே கெட்டவங்க இருக்காங்க, எல்லாமே திருடன் இருக்கான். ஒருத்தன் கம்யூனிட்டி தான் தூக்கி வச்சு பேசுறதுலாம் தப்பு. ஓகே. அதை நம்ம எல்லாம் சொல்லியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க, பிடிசி சொல்லி கொடுத்துருக்கோம், நாங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். அது ஓகே சார், நடந்துட்டு இருக்கு இப்போ. சார் நீங்கள் வந்து ஃபினிஷிங் திஸ் இஸ் ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த பசங்க கிட்டையும் பொண்ணுங்க கிட்டையும் நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு செட்டில் ஒன் மெசேஜ் டு தெம். நல்லா படிங்க, நல்லா படிங்க. வாழ்க்கையில் வந்து நீங்கள் படிக்கும் போது உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து எழுதி வைங்க, ஃபோட்டோ போடுங்க. நான் இதாக போகிறேன், ஐஏஎஸ் ஆக போகிறேன், ஐபிஎஸ் ஆக போகிறேன்னு ஃபோட்டோ போடுங்க. இப்படி தான் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். நான்லாம் வந்து அப்படி தான் நினச்சேன். என் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தோம். வாழ்க்கையில் யாருமே மேலேருந்து வரல, எல்லாமே அதில் ஸ்ட்ரீட் ட்ரீட்டில் படித்து தான் வந்தோம். வந்து கஷ்டப்பட்டோம். வாழ்க்கையில் என்ன எல்லாம் ஜெயிலுக்கு போனோம், வந்தோம். வந்து இப்போ கஷ்டப்பட்டு முடித்து நாங்கள் டிசிஆர் வந்து டிசி ரிட்டையர் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு படிப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருக்கணும். இது 3 இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. இந்த இதை பார்க்குறவங்க உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சார் சொல்கிறவங்க நானும் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து கல்வி தான் முக்கியம், கல்வி முக்கியத்துவம் கொடுங்க. நல்லவங்ககிட்ட சேருங்க. அது கெட்டவங்க இருக்காங்க அப்படின்னா ஒதுங்கிடுங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க. லைஃப்பில் முன்னுக்கு வரணும். ஆஃபீஸர் ஆகணும் எய்மே வந்து நீங்கள் 8th படிக்கும்போதே வந்துடணும். உங்களுக்கு நம்ம இந்த ஆஃபீஸர் ஆகணும், இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுத்து கல்வியை படிக்கணும். நீங்கள் டன் சார், தேங்க்யூ ஸோ மச். இன் அ ஷார்ட் நோட்டீஸ் வந்து போத் ஆஃப் யூ மேட் இட் ஹியர். ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் இந்த டிஸ்கஷன் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும் அட் சம் லெவலுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் சார். போலீஸோட வாழ்க்கை என்ன நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்க, அது எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு. ஸோ த அதர் சைட். நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.